பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜா இருந்துட்டு, அப்பா என்ன மனப்பூர்வமா தானே எக்ஸாம் ஹாலுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. ஆமாம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்லபடியாக எக்ஸாமை எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறமா 1க்கு 2 தடவையா அதை நீ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அண்ணன் கொஞ்சம் மில்லு வரைக்கும் போகணும். அது மட்டும் இல்லை, திருச்சி வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது. எதுவாக இருந்தாலையும் நீ பார்த்துக்கோ சக்திவேல். இன்னும் ஒரு 3 நாள் நான் எங்கேயும் வரதா இல்லை. கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், இப்போல்லாம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. என்ன நீங்கள் எதுக்கு எடுத்தாலையும் தனியாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே நீயும் நானும் ஒன்றா தானே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை சக்திவேல், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தனியாக போக வேண்டியதாக இருக்குது. நீ நம்ம 2 பேரும் போயிட்டா இங்கே யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலை தனியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ராஜியும் சென்னைக்கு போகிறா, 5 நாளைக்கு வரமாட்டா. அதுக்குள்ளே டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு பேசி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ராஜி வந்து கேட்டுறாங்க. அப்பாவுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுன்றான், ஆப்ரேஷன்ன்றான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.